அன்புக்குரியவர்கள் நோய்வாய்ப்படும் பொழுது அருகிலிருந்து பாதுகாப்பதுதான் ஆதரவு. ஆனால் எல்லா நாட்களிலும் அது இயலாத போது உங்களிடத்தில் உங்களைப் போலவே உங்களின் அன்புக்குரியவர்களை நோயின் நாட்களிலும் மீளும் நேரத்திலும் அவர்கள் இயலாமையை இன்னலின்றி கடந்திட அக்கறையுடன் அருகில் நின்று பராமரிக்கிறது சொலாசியா ஹோம் கேர். வீடு இயல்போடு இயங்குது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அதுக்கு அவங்கவுங்க வேலையை செய்யணும். ஆனால் யார் வேலை செஞ்சாலும் செய்யாட்டாலும் அந்த வீடு இயங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அம்மான்ற ஒரு கேரக்டர் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அது வீட்டில் இருக்கிற அம்மாவாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற அம்மாவாக இருந்தாலும் சரி, சாப்பாடு பாட்டுக்கு எப்பவும் வேலைக்கு மேசை மேலே கிடைக்கும். துணி பளிச்சுன்னு துவச்சி மடித்து வச்சுருக்கோம். அங்கங்கே பொருட்கள்லாம் கரெக்டாக இருக்கும். பெருக்கி தொடச்சி எல்லாமே நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா இருக்கா, அந்த அம்மா அதை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அம்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படுவா. நம்ம எல்லாருமே அப்படித்தான். அம்மாக்கெல்லாம் இருக்கிற நாம எல்லாரும் அப்படித்தான். ஒன்றும் இல்லை, நம்ம தெருவில் ஒரு நாய் குட்டி போட்டாலே நம்ம வீட்டில் எல்லார்ட்டையும் தெரியுமா உனக்கு இன்னைக்கு நாய் குட்டி போட்டிருக்கு, நம்ம தெருவில் நாய் குட்டி போட்டிருக்கும்போம். தோட்டத்தில் ஒரு செடி, கத்திரிக்காய் செடியில் லேசாக பிஞ்சு விட்டுருந்தா போதும், தக்காளி கத்திரிக்காயெல்லாம் வந்துடுச்சு, இனிமேல் நம்ம தோட்டத்துலேருந்தே பறித்து சாம்பார் வச்சு தருவேன், உங்களுக்கு சமைச்சு போடுவேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். அந்த வீட்டை மட்டும்தான் தனக்கான ஒரு இடம், தான் உயிர்ப்போடு இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு அம்மா எடுத்துப்பா. வாசலில் யாருமே வந்திருக்க மாட்டாங்க, யாருன்னு அவளுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த வீட்டை அவள் தான் பாதுகாக்கிறா. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற உறவுகளையும் வீடையும், அங்கே அசைற இலை, செடி, கொடி, மரம், பூ, காய், பாத்திரம், பண்டம், அடுப்பு எல்லாத்தையும் அவள் தான் பாதுகாக்கிறதா ஒரு தனக்குத்தானே இந்த உரிமையை எடுத்துப்பா. அதுதான் அம்மா. சில நேரங்கள் அம்மா ஏமா எதையாவது சொல்லிட்டே இருக்கேன்னு வளர்ந்த பசங்க சொல்லிட்டு தான் இருக்கும். அந்த வீட்டுக்காரங்க கூட அவ்வளவா அம்மாக்கள் மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அப்பாக்கள் நிறைய வீடுகள் அப்படி பேசுறது இல்லை. சரி, அப்படியா, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு வார்த்தையில தான் அப்பா பதில் சொன்னாலும் கூட அந்த அப்பா கிட்ட போய் பக்கம் பக்கமாக கதையாக அம்மாவுக்கு சொன்னா தான் நிம்மதியாக இருக்கும். இன்னைக்கு என்னாச்சு தெரியுங்களா அப்படின்னு காலையில் ஆரம்பித்து ராத்திரி நடந்தது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லணும். அந்த அப்பாவுடைய ஒரு ரெஸ்பான்ஸ் அவ்வளோ பெருசாக கூட இருக்காது. ஆனால் அம்மாவுக்கு திருப்தி, அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சு. பிள்ளைங்களே பார்த்தீங்கன்னா வளர்ந்தாச்சுன்னா சம்பாஷணை அப்படியே சூரிக்கும். சாப்பிட வரியா அப்படின்னு கேட்டால் அப்படின்னும். சில பசங்க தலையை ஆட்டும். சாப்பிடும்போது அதுங்க பேசாது, ரூமுக்கு போய் சாப்பிட்டுடும். ஆனாலும் பேசுகிறானா பற்றியா, வளர்ந்துட்டானா பேசுறது இல்லை. அவனை இடுப்பில் தூக்கி வச்ச காலத்தில் அவன் என்னோட அப்படி இருந்தாலும் அப்பவும் அந்த அம்மா தான் பேசிக்கிட்டு இருக்கும். அந்த அம்மாவினுடைய குரல் வீட்டில் திரும்பினடெல்லாம் கேட்கும்போது மற்றவங்களுக்கெல்லாம் என்ன தோணும் அப்படின்னா, இந்த வீடு இயங்கிட்டு தான் இருக்குது, என்னுடைய பங்கு இதில் இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த வீடு முழுமையாக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடும். ஆனால் அப்படி ஏங்கிக்கிட்டு இருக்கிற வீடு கொஞ்சம் அப்படி ஒரு ஜெர்க் அடிச்சா மாதிரி, ஒரு சடன் பிரேக் போட்ட மாதிரி எப்போ நிற்கும் தெரியுமா? அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு நாள் காய்ச்சல். இயல்பாக எழுந்துக்கிற நேரத்துக்கு அம்மா எழுந்திருக்கலன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். ஏம்மா இன்னும் நீ எழுந்துக்கல, படுத்தே கிடக்குற அப்படின்னு ஒரு பயம் வரும். இன்னும் சில வீட்டுகளில் என்ன தெரியுமா கேட்பாங்க, எப்பம்மா எந்திரிப்ப நீ? இந்த கேள்வியை கடந்து வராத வீடுகளோ அம்மாக்களோ இருக்கவே முடியாது. அன்னைக்கு தான் காய்ச்சலே வந்திருக்குன்னு அம்மாக்கே தெரியும். அவங்க எழுந்திரிக்க முடியாமல் அன்னைக்கு தான் இருப்பாங்க. எப்போ நீ எந்திரிப்ப? முதல் கேள்வி அதை தான் கேட்போம். என்ன செய்யுதுங்கிறதே அடுத்தது தான் கேட்போம். ஏன் தெரியுமா? தெரியாது. அடுக்கலைக்குள்ளே போனால் ஏதோ ஒரு சமையல்னு பண்ண தெரியும், அது வாய்க்கு ருசியாக இருக்குமான்னு தெரியாது. அடுப்பும் பாத்திரமும் நம்ம சொல் பேச்சை கேட்குமான்னு தெரியாது. எந்த பாத்திரத்தை எங்கே வச்சுருக்கா, எந்த பொடியை எங்கே வச்சுருக்கா, அம்மா என்ன ஒரு மேஜிக் பண்ணி சமைப்பாங்கிறதுலாம் தெரியாது. அப்படி தூரக்கேந்து பார்த்தா என்ன இப்போ 4 பொடியை போட்டு கொதிக்க விடுறது தானே அப்படின்னு அம்மா நல்லா இருந்தப்போ கிண்டல் பண்ணியிருப்போம். அவள் படுத்ததுக்கப்புறம் பயமாக இருக்கும். அந்த அடுக்கலைக்குள்ளே போகும்போது என்னமோ புதுசாக ஒரு இடத்துக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும். குறிப்பாக பிள்ளைங்களுக்கு அதால் முடியவே முடியாது. நிறைய வீடுகளில் அப்பாக்கள் சமையலில் அம்மாவோட சேர்ந்து செய்கிறாங்க. அதனால் அப்பாக்கள் இருக்கும்போது அதை கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். ஆனாலும் அந்த அம்மா இருக்கிற மாதிரி அந்த அடுக்களை முதல்ல அழகாகவே இருக்காது. குறிப்பாக அங்கேருந்து தான் ஆரம்பம். வேலைக்கு போகிற அம்மாவாக இருந்தாலும் அடுக்களை அவளோட கண்ட்ரோலில் இருக்கும். வேலை செய்ய முடியாது அங்கே யாராலையுமே. என்ன பண்ணணும், அம்மா இதுக்கு எவ்வளோ தண்ணி வைப்பேன், போய் காய்ச்சல் வந்த அம்மா இருக்கிற ரூமில் போய் அந்த அரிசிக்கு எவ்வளோமா தண்ணி வைக்கணும், பருப்புக்கு எத்தனைமா சவுண்டு வரணும், இது எவ்வளோ உப்பு போடுவேன், எவ்வளோ மிளகாப்பொடி போடுவேன், அந்த பொடி எங்கே வச்சுருக்கேன், இந்த பொடி எங்கே வச்சுருக்கேன், கேட்டு ஒரு வாய் சோறை சாப்பிட நம்ம அந்த மேசை மேலே உட்காரத்துக்குள்ளே வேண்டாண்டா சாமின்னு ஆகிடும். சரி சமைச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. அது அரை ருசியோ கால் ருசியோ. படுத்திருக்கிற அம்மாவுக்கு கஞ்சி வேற வச்சு கொடுக்கணும், அதையும் வச்சு கொடுத்தாச்சு. அப்போ பாருங்க, இந்த குடும்பத்தையே தோளில் நம்ம தான் தாங்குறோங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசுங்க பாருங்க பிள்ளைங்களும். சில வீடுகளில் அப்பாக்களும் தான். அந்த வேலையெல்லாம் அம்மா அனாயாசமாக செஞ்சிட்ருப்பா. 2-3 பிள்ளைங்களுக்கு ஒன்றா உடம்புக்கு வந்துடும். பார்த்து செய்வா. அதில் சமையல் செய்வா. பக்கத்தில் உட்காந்துப்பா, தலையை பிடிச்சி விடுவா. நீ உட்காரு, ஏன் அடுக்கலையிலே இருக்கன்னு அப்பெல்லாம் கேட்கும் பிள்ளைங்க. இப்போ பாருங்க அதுங்களுக்கு மலப்பாக இருக்கும்.
ஒரு கஞ்சி அம்மாவுக்கு வச்சு நான் சமையலை பண்ணிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படி திரும்பி பார்த்தா அந்த சிங்க்கு நிறைய பாத்திரம் இருக்கும் தெரியுமா? அப்பதான் தெரியும், ஐயோ அம்மா எவ்வளவு பெரிய போராளி அப்படின்னு. அப்பதான் புரியும் பசங்களுக்கு. என்ன இப்ப தேய்ச்சி போட்டுலாம் கடகடன்னா பாத்திரத்தை போட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும்னு கூட தெரிஞ்சிருக்காது. கையில் கிடைச்ச பாத்திரத்தை கையிலாகி சிங்கில் போட்டு தேக்கிற நேரத்துக்கு அந்த அரிசியெல்லாம் சாப்பாடு சோறு ஒட்டிக்கிட்டு காஞ்சி போய் முள்ளு மாதிரி நகைக்கண்ணில் ஏறும். பால் காய்ச்சின பாத்திரம் இருக்குல்ல, அதில் பிசுக்கெல்லாம் போகிறது எப்படி தேக்க, ஒரு தடவைக்கு தேய்க்கணும், 2 தடவைக்கு தேய்க்கணும், எத்தனை சோப்பு போட்டு துவைக்கணும்னு கூட தெரியாது. நுரைச்சிக்கிட்டு வரும். தண்ணியை போட்டு அலம்பி பாத்திரத்தை தேய்ச்சி கவுத்ததுக்கு அப்புறம் அதை திருப்பி ஷெல்ஃபில் எடுத்து வைக்கணும் தெரியுமா? தேய்க்கிறதோட கஷ்டமான வேலை அது. சரி, கஷ்டப்பட்டு நிமிந்து இடுப்பு வலிக்க குனிஞ்சு நிமிந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்த வேளை காப்பி நேரம் வந்துடும். உட்காரவே டைம் இல்லை. என்ன இது, இந்த அடுப்படி புதகுழி மாதிரி காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கேன்னு தோணும். சரி, காஃபி போட்டாச்சு. அப்புறம் ராத்திரிக்கு என்ன சாப்பாடு செய்யறது? காலையில் மத்தியானம் சமைச்சதே ஒரு மாதிரியாக சாப்பிட முடியாமல் சாப்பிட்டோம். காலையில் எதையோ பிரெட்டை வச்சு ஓட்டுட்டோம். ராத்திரி என்ன செய்யறது? ராத்திரியாவது அம்மாவுக்கு ஜுரம் சரியாக பிடிச்சா எப்பம்மா எந்திரிப்பேன்? நீ போய் அம்மாவை கேட்கும். பிள்ளைங்களும் சரி, அந்த வீட்டை ஆம்பளையும் சரி கேட்பாங்க. முடியலைங்க, இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கங்கன்னு அம்மா சொல்லிட்டா முடிஞ்சது. திருப்பி அடுக்கலையில் போய் என்ன பண்ணுறது? ஒன்றுமே சொல்ல முடியாது. எப்படியோ ராத்திரியும் சமைச்சு சாப்பிட்டாச்சுங்கும் போது தான் திடீர்னு ஞாபகம் வரும், ஐயோ வாஷிங் மிஷினில் துவைக்க போட்டோமே, துணி அவசரமாக காய போடவே இல்லை. அது எப்போ? காலையில் துவைச்சது. ராத்திரி 10:30 மணிக்கு மேலே காய போட, நீ காய போட வரியான்னு சோம்பலாக இருக்கும். பரவாயில்ல, நாளைக்கு ஒரு தடவை ரின்ஸ் மோடில் போட்டு திருப்பி காய போட்டுக்கலான்னு மனசு சொல்லும். ஆனால் இது எல்லாத்தையுமே தானே செஞ்சுக்கிட்டு இருந்தா அம்மா. செய்யும் போதெல்லாம் எதையாவது பேசுவா. நீ துவைக்கிறதுக்காவது துணியை அழுக்கு கூடையில் கொண்டு வந்து போடுறியா? உன் டிஃபன் பாக்ஸையாவது கொண்டு வந்து சிங்கில் போட்டு தண்ணி ஊற்றுறியான்னு அம்மா வேலை செய்யும் போதெல்லாம் புலம்பினா தெரியுமா? அதெல்லாம் நமக்கு அப்போ ரொம்ப பிடிக்காம இருந்து, ஏதாவது ஏமா சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ தானே செய்கிற, ஏன் புலம்புற அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லி அம்மா வாயை அடைச்சிருப்போம் இல்லையா? இப்போ புரியும். எப்போ அம்மா ஜுரம் வந்து எந்திரிக்க முடியாமல் படுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் அது நிச்சயமாக புரியும். இதுதான் அம்மாவா இருக்கிறதுங்கிறது சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. உடனே கேட்கலாம், அப்பாவா இருக்கிறது சுலபமான. இப்போ நாம அம்மாவை பற்றி மட்டும்தான் பார்க்குறோங்கிறதுனால இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மாவா இருக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. குறிப்பாக இந்த வீட்டையே ஆள்றது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மூலையும் அம்மாவுக்கு தெரியும். இங்கே தூசி இருக்குது, இதை துடைக்கணும், நாளைக்கு அதை செய்யணும், இதை தேய்க்கணும், ஏதாவது ஏமா உருட்டிக்கிட்டே இருக்க, கொஞ்சம் போட்டுட்டு உட்காரேன் அப்படின்னு ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம். எங்க ஒரு நாள் இந்த வீட்டினுடைய அடுக்கலையினுடைய மொத்த கண்ட்ரோலையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களை யாராவது வந்து ஏன் சும்மா உருட்டிக்கிட்டே இருக்க, வந்து உட்காருன்னு சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். வந்து செஞ்சு பார் தெரியும் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஒரு வீடும் அப்படித்தான். அது தன்னுடைய இயல்பு மாறாமல் இயங்கிக்கிட்டே இருக்கு. அது எவ்வளவு எமர்ஜென்சி காலமாக இருந்தாலும் சரி, பேரிடர் வந்தப்பவே வீடு இயங்கிக்கிட்டு தானே இருந்தது. எல்லாம் அம்மா அப்படிங்கிற ஒரு உயிர்ப்போடு இருக்கிற ஒரு உறவு இருக்கிற வரைக்கும் தான். அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? அம்மாக்கள் அடுக்கலையில் வேலை செய்கிற போது குழந்தைகள் வந்து அம்மா ஜுரம் வந்து படுத்தா தான் கிச்சனுக்கு போகணுங்கிறது வச்சுக்காம, கொஞ்சம் குடும்பம் நான் ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டு போகிறோம், ஒரு நாளைக்கு 1/2 மணியிலிருந்து 1 மணி நேரமாவது அம்மாக்களுக்கு வேலையோடு ஒத்தாசையாக இருப்பதை இந்த பிள்ளைங்க பழகிக்கணும். நான் படிக்கிறேன், எனக்கு இன்னைக்கு ப்ராஜெக்ட் இருக்குது, அசைன்மெண்ட் இருக்குது, எல்லாம் சரி. ப்ராஜெக்டும் அசைன்மெண்ட்டும் முடிச்சு வேலைக்கு மட்டுமே போனால் நாளைக்கு நாம் சொந்த காலில் நிற்கும் போது எதுவுமே நமக்கு தெரியாது. நாம் என்ன 24 மணி நேரமும் அது மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அம்மா அப்படி இல்லையே. நான் அடுப்பில் சமைக்கிறேன்னு அம்மா மற்ற வேலையை செய்யாமல் இருந்தால் நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? முடியாது. அதனால் அடுக்கலையில் அம்மா குறிப்பாக வேலை செய்யும்போது, ஏன்னா வேலைக்கு போகிற அவசரத்தில் எத்தனை வீடுகளில் அம்மா ரெக்கையை கட்டிட்டு பறப்பாங்க தெரியுமா? ஆஃபீஸ் போகிற வேகத்தில் ஏறி பஸ்ஸில் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மேலே இருக்கிற அந்த மாவையோ அல்லது சாம்பாரையோ அப்படியே தட்டி விட்டுட்டே போவாங்க. இன்றைக்கி என்ன சமைச்சோங்கிறது அங்கங்கே அவங்களோட சேரீலேயே அது தெரியும். அவ்வளோ அவசரம். சில பேர் அப்படியே பொட்டு வச்சுக்க மாட்டாங்க. அந்த வாட்ச் பின்னாடி ஒரு பொட்டை ஒட்டி வச்சுருப்பாங்க. பஸ்ஸுலேயும் ஆட்டோலேயும் போகும்போது எடுத்து டப்புன்னு அதை வச்சுப்பாங்க. நேரம் கிடையாது. ஒரு நாள் வாட்ச் கட்டிப்பாங்க, ஒரு நாள் மறந்து போயிடுவாங்க. வீட்டில் கட்டி வச்சது ஞாபகமே இருக்காது. ஒரு கையில் வளையல் இருக்கும், ஒரு கையில் வளையல் இருக்காது. என்ன திணிச்சு வச்சோமோ சமைச்சதை அள்ளி போயிட்டு வந்து அந்த அம்மா தான் சாயந்தரமும் வீட்டை பார்க்குறாங்க. கொஞ்சம் யோசிக்கணும். எந்த உறவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும், அண்ணனோ தம்பியோ தங்கையோ, பிள்ளைகளும் கணவனும் சேர்ந்து, இப்போ நிறைய வீடுகளில் கணவன்மார்கள் செய்கிறாங்க, பிள்ளைகள் தான் டோட்டலாக மொத்தமாகவே கிச்சன் பக்கம் போகிறதே இல்லை. அம்மாக்களோடு சேர்ந்து கொஞ்சம் உதவியாக இருப்பதே, படிப்போடு சேர்ந்து பிள்ளைங்க பழகிக்கணும். அதெல்லாம் ஒரு ஸ்கில்லா அப்படின்னு கேட்கலாம். நமக்கு பசிச்சதை ஒரு வயசுக்கு அப்புறம் ஓரளவு சமைச்சு சாப்பிடுகிறத தெரிஞ்சுக்கிறதும் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் தான். மிகப்பெரிய அது ஒரு ஸ்கில் தான். அது ஒரு திறன்.
அதை நாம வந்து தெரிஞ்சுக்கும் போது தெரிஞ்சுக்கிறேன், அப்ப பார்த்துக்கலாம், அவசியமா இருக்கும்போது செஞ்சுக்கிறேன், அவசியமா இருக்கும்போதெல்லாம் எதையுமே டக்குன்னு கத்துக்க முடியாது. அம்மாவுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும், நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். குறிப்பா நாளைக்கு அம்மா ஜுரம் வந்து படுத்தா எப்பம்மா எந்திரிப்ப நீன்னு கேட்காமல் இருப்பதற்காகவாவது இதனை கொஞ்சம் பழக்கிக் கொள்ளுங்கள். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.